வணக்கம். 2026ல வரப்போற சனி பெயர்ச்சி குறிப்பா மேஷராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொண்டு வரப்போகுதுன்னு நாம விரிவா பார்க்க போறோம். வாங்க இந்த அலசலுக்குள்ள போகலாம். சரி, எடுத்த எடுப்புலயே முக்கியமான கேள்விக்கு வந்துடலாம். எல்லா மேஷராசிக்காரங்க மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி, 2026ஆம் வருஷம் உங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா அமையுமா இல்லையா? வாங்க அதை தான் இப்ப அலச போறோம். வரப்போற பலன்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு அடிப்படையான ஒரு ஜோதிட விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஏழரை சனியோட தொடக்கம். அதாவது மார்ச் 6, 2026ல சனி பகவான் மீன ராசிக்கு வர்றார். இது உங்க ராசிக்கு 12வது வீடு. அதனால இது ஏழரை சனியோட முதல் கட்டமான விரய சனியா ஆரம்பமாகுது. ஓகே, இப்போ மேஷ ராசிக்கு பொதுவா என்னென்ன பலன்கள் இருக்கு, அதாவது நல்லது கெட்டது ரெண்டையும் ஒரு சமமான பார்வையில பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இந்த சனி பெயர்ச்சிங்கிறது ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாறி. ஒரு பக்கம் வெளிநாடு போற வாய்ப்பு, வீடு வண்டி வாங்குற மாதிரி சுப செலவுகள்னு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே சமயம் இன்னொரு பக்கம் வருமானத்துக்கு மீறின செலவு, மனக்கவலை, தூக்கமின்மைன்னு சில சவால்களும் காத்துட்டு இருக்கு. ஸோ ரெண்டையுமே நம்ம சரியா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனோம். இதுவரைக்கும் பார்த்தது பொதுவான பலன்கள். ஆனா மேஷராசிலேயே 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? அஸ்வினி, பரணி, கார்த்திகை. உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அதுதானே முக்கியம். வாங்க இப்போ ஒவ்வொரு நட்சத்திரமா புரிச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்டா அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க நிதானமும் விவேகமும் தான் தேவைப்பட போகுது. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம பொறுமையா இருந்தா ஜெயிச்சிடலாம். வேலையில பாத்தீங்களா, ஒர்க்லோடு கொஞ்சம் அதிகமாகும். ஒருவேளை வேலையோ அல்லது டிபார்ட்மெண்ட்டோ மாற வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்துல திடீர்னு மருத்துவ செலவுகள் வரலாம். அதனால பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம், அனுசரிச்சு போறது நல்லது. உடல் நலத்துல கால், நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் தேவை. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் என்னன்னா, மனசு ரொம்ப பாரமா இருக்கும்போது ஆன்மீக பயணங்கள், கோவில் குளம்னு போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலும் அமைதியும் கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பரணி நட்சத்திரம். இவங்களுக்கு பலன்கள் அப்படியே கொஞ்சம் மாறுபடுது. இங்க சுப விரயங்களுக்கும் சொகுசான வாழ்க்கைக்கும் அதிக முக்கியத்துவம் இருக்கு. கலை, ஃபேஷன், ஆடம்பர பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். பணப்புழக்கம் நல்லா இருக்கும். ஆனா வீடு கட்டுறது, கல்யாணம் பண்றதுன்னு சுப செலவுகளும் அதிகமாகும். குடும்பத்துல சந்தோஷம் குறையாது, பிள்ளைகளோட வளர்ச்சியும் திருப்தியா இருக்கும். ஒரே ஒரு விஷயம், சாப்பாட்டுல கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை தவிர்க்கலாம். பாருங்க, பரணி நட்சத்திரத்தோட ஹைலைட்டே இதுதான். மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புது காரு இல்லனா ஒரு சொகுசு வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. கடைசியா கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்துல பறந்தவங்களுக்கு உங்களுக்கு இந்த பெயர்ச்சியில முக்கியமான விஷயம், உங்க கௌரவம், அந்தஸ்து எல்லாமே பாதுகாக்கப்படும். வேலை விஷயத்துல, குறிப்பா அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் அல்லது டிரான்ஸ்ஃபர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா மேலதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் கவனமா நடந்துக்கோங்க. பண விஷயத்துல சேமிப்பை கரைக்க வேண்டிய சூழல் வரலாம். டாக்ஸ், ஃபைன் வராம பாத்துக்கோங்க. குடும்பத்துல அப்பாவோட உடல் நலத்துல கவனம் தேவை. பெரியவங்க சொல்றத கேட்டா நல்லது. சின்னதா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போகலாம். சோ கார்த்திகை நட்சத்திரக்காரங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். சமூகத்துல உங்க மதிப்பு உயரும். ஆனா கூடவே மறைமுக எதிர்ப்புகளும் உருவாகலாம். அதனால கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். சரி, இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பலன்களை பார்த்துட்டோம். அடுத்து ரொம்ப முக்கியமானது, இந்த காலகட்டத்துல நாம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, சில பொதுவான எச்சரிக்கைகளையும் அதுக்கான எளிய பரிகாரங்களையும் இப்ப பார்க்கலாம். மேஷராசியில பிறந்த எல்லாருக்குமே இது ஒரு பொதுவான எச்சரிக்கை. சனி உங்க ராசிக்கு 12வது வீட்ல இருக்கிறதால தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தூக்கத்தை கெடுக்கலாம். அதனால ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தியானம் பண்றதோ இல்ல பக்தி பாடல்கள் கேட்கறதோ செஞ்சீங்கன்னா நிம்மதியான தூக்கம் வரும். வரக்கூடிய பிரச்சனைகளை தடுத்து நல்ல பலன்களை அதிகப்படுத்திக்க நீங்க சுலபமா செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் இருக்கு. 1. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. 2. மாற்றுத்திறனாளிகளுக்கோ வயசானவங்களுக்கோ சாப்பாடு மாதிரி ஏதாவது உதவி செய்யுங்க. 3. அனுமான் சாலிசா சொல்றது இல்லனா ஐயப்பனை வழிபடுறது ரொம்ப நல்லது. கடைசியா 4வது, தினமும் காலையில காகத்துக்கு எள் கலந்த சாதம் வைங்க. இதெல்லாம் ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். சரி, இப்போ உங்களுக்கு வரப்போற நல்லதையும் சவால்களையும் பத்தி ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த ஜோதிட வழிகாட்டுதலை வச்சு வரப்போற இந்த 2.5 வருஷத்தை நீங்க எப்படி புத்திசாலித்தனமா திட்டமிட போறீங்க, இதை யோசிச்சு உங்க பயணத்தை ஆரம்பிங்க.